இத உன் புருஷன் கையால உன் கழுத்துல இத கட்டிக்கிறதும் கட்டிக்காததும் உன் இஷ்டம். நல்லா இருங்க பாட்டி. இங்க நின்று இப்படி இப்படி பண்றதுக்கு நீ அங்க போய் நிக்கலாம்ல. நான் அங்க போக கூடாதுப்பா. ஏன் வயசானவங்களாம் போக கூடாதா? டேய், உனக்கு சொன்னா புரியாது. நீ போ போ. சாரிப்பா. என்ன? ஒண்ணும் இல்லையே. இல்லையே, எல்லார்கிட்டயும் செல்வி பத்தி விசாரிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் ஒரு அக்கறையால தான். அப்படி இல்லையே, ஏதோ ரகசிய தகவல் சேகரிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, ஆட்டோக்காரன் கரெக்டா சொல்றானே. செல்விக்கு மட்டும் எதனா பிரச்சனை பண்ணலாம் நினைச்சிங்க, குடும்பத்தோட சேர்த்து வச்சு கொளுத்திடுவேன். என்ன புரிஞ்சுதா? மாயா, ஏண்டி எனக்கு தெரியாத வேலையெல்லாம் கொடுத்து இப்படி இம்சை பண்ற? செல்வி, செல்வி, ஏய் முத்து, என்ன முதலாளி அம்மா வந்திருக்கேன், ஒரு நமஸ்காரம் கும்பிடெல்லாம் போட மாட்டியா? நமஸ்காரம்.
கும்பிடு. நமஸ்காரம். கும்பிடு. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு நடுவுல ஞாபகம் வந்துட்டு போச்சுல்ல? ஆ, தெரியலம்மா. ஐயோ, தெரியலன்னுலாம் சொல்லக்கூடாது. வந்துட்டு போச்சு. அது வந்துட்டு போனப்ப உங்க ஆளுங்க கிட்டலாம் என்ன உண்மையை சொன்ன? தெரியலம்மா. உனக்கு தெரியாதுன்னு சொன்னா என் பொண்ணு என்ன நம்ப மாட்டா. அவ வந்து உன்கிட்ட கேட்டா உன்னை நல்லா விசாரிச்சுட்டேன்னு சொல்லு, இல்லனா எனக்கு தான் கொட்டு விழும். புரியுதா? லூசு, புரிஞ்சதாடி? என்னடி புரியுதான்னு கேட்டா இப்படி இப்படின்னு காட்டுற? என்ன விசாரிக்கிறேன்டி. இதுதான் உன்னோட புலன் விசாரணையா? உன்ன ஏய், உனக்கு ஞாபகம் வந்ததும் உங்க அம்மா கிட்ட நீ உண்மைய சொன்னியா? போ. வாமா செல்வி. வாமா மாயா. உனக்கும் சீக்கிரமாவே மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும்.
எங்க போனாரு என் வீட்டுக்காரரு? இந்த தாலி என் கழுத்துல கட்டி விடுவாருன்னு பாக்குறேன், காணமே. மாயா, உனக்கு தாலி கொடுக்கல? ஏய், நான் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சொல்லல. சந்தோஷ்க்கு தெரியாம நீ தாலி கட்டிக்கிட்டாலும் தாலி தாலி தானே. ஆமா மாயா, உனக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு சீக்ரெட் லிங்க் இருக்கே. நீ கர்ப்பமானதுக்கு காரணம் சந்தோஷன் கூட அவங்களுக்கு தெரியும்ல. வாய மூடு. ஏய், டென்ஷன் ஆகாத. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் தாலி கட்டிக்க எல்லா தகுதியும் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த கண்ணம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா, ஓ மை காட், உன்ன மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமை யாருக்குமே வரக்கூடாது மாயா. என்ன வெறுப்பேத்துறியா? நான் ஏன் மாயா உன்னை வெறுப்பேத்தணும்? நான் உன் சித்தி. எல்லார் கழுத்துலயும் தாலி இருக்கு. என் பொண்ணு கழுத்துல மட்டும் இருக்க வேண்டிய தாலியை காணோம்னா அப்புறம் இந்த தாலி பூஜைக்கு வந்ததுல அர்த்தமே இல்லையே. ஒரு நிமிஷம் இரு, அந்த அம்மாவை தனியா கூப்பிட்டு உனக்காக ஒரு மினி பூஜை பண்ண சொல்றேன். ஜஸ்ட் வெயிட். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு மட்டும் எனக்கு தாலி பூஜை நடக்கலையே, அதுதான் என் பிரச்சனையே. எனக்கு தாலி பூஜை நடந்தா உனக்கு என்ன, நடக்கலனா உனக்கு என்ன? உனக்கு தாலி பூஜை நடக்கலனா எனக்கு மனசு வலிக்காதா? சரி, இந்தா ஏன் தாலி. நீ எப்பவுமே தாலியை தனியா தானே கட்டிப்ப, இப்பவும் அப்படியே கட்டிக்கோ. நீ இப்போ உன் வாயை மூடல, நான் உனக்கு கொன்னுடுவேன் சந்தியா. இங்க பாரு மாயா, சாவு வீடா இருந்தா நாம தான் பணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நமக்கு தான் மாலை மரியாதை எல்லாமே கிடைக்கணும். என்ன பண்றது, நான் மரியாதை வாங்கியே பழகிட்டேன், நீ அதை இழந்தே பழகிட்ட. லேட் ஆனாலும் ஏன் தாலிக்கு ஊரே மரியாதை கொடுக்குது. சின்ன வயசா இருந்தாலும் உன் கழுத்துல தாலி ஏற வழி இல்லையே மாயா. சந்தியா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. சரி சரி, பலூன் மாதிரி வெடிக்காத. இந்த தாலியை என் வீட்டுக்கார் கையால நான் கழுத்துல கட்டிக்கிறேன். உன் வீட்டுக்கார் கையால நீயும் சீக்கிரமா தாலி கட்டிக்கிற வழிய பாரு. வந்திருந்த எல்லாருக்கும் மாங்கல்யம், பூவு, பொட்டு, மரியாதை, மாலை. எனக்கு வெறும் ஆசீர்வாதம். மாயா, நீ நல்ல நாள் அதுவுமா அழக்கூடாதுமா. இவங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணு. நீ கண்கலங்கனேன்னு வச்சுக்கோ, 1000 கேள்விகள் எழும்பும். எப்படிமா அழாம இருக்க சொல்றீங்க? இந்நேரம் செல்வி என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா எனக்கும் சந்தோஷிக்கும் நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் ஆயிருந்தா இந்த தாலி, சம்பிரதாயம், கௌரவம் எல்லாமே எனக்கும் கிடைச்சிருக்கும். எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் இப்ப இன்னொருத்தி அனுபவிச்சுட்டு இருக்கா. ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நியாயம் உன் பக்கம் இருக்கு, ஆனா விதி அவ பக்கம் இருக்குமா. தர்மத்துக்கும் அன்புக்கும் நடக்கிற போராட்டம் இது. தான் புருஷனுக்காக வாழ்க்கையே கொடுத்தவளுக்கும் தான் வாழ்க்கையே புருஷன்தான்னு வாழ்ற உனக்கும் நடக்கிற யுத்தந்தாம்மா இது. அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்க 2 பேர்ல யார் தீர்க்க சுமங்கலி, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு, யார் செஞ்சது தர்மம்னு சொல்றது ரொம்ப கஷ்டம்மா. நிஜமாவே சொல்ல போனா உனக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. ஆனா உனக்கு தைரியம் சொல்ல மனசு எனக்கு இருக்கு. ஆனா அந்த ஆண்டவனோட துணை உனக்கு எப்பவுமே இருக்குமா. நீ செஞ்சது எல்லாத்துக்கும் அதீதமான அன்புதான் காரணம். அளவில்லாத அன்புதாம்மா சிவம். அளவில்லாத பக்தியால அந்த ராவணனுக்கே வரம் கொடுத்தது சிவன்தான்.
உனக்கு அந்த சந்தோஷ் மேல இருக்கிற அன்பு காதலையும் மிஞ்சி போயிடுச்சு. உன் பக்கம் நியாயம் இல்லைன்னாலும் உன்கிட்ட உறுதி இருக்கு. கணவனை தவிர வேற யாரையுமே ஏறெடுத்து பார்க்காத தூய்மையான பெண் தான் சுமங்கலி. அவன் கட்டின தாலியை நீ சுமக்கலைனாலும் அவனோட குழந்தைய உன் வயித்துல சுமக்கிறியே, அப்படி பார்த்தா நீயும் சுமங்கலிதாம்மா, தீர்க்க சுமங்கலி. உன் கைய கொடு. இந்தா அப்படி வை. தண்ணி என்ன பெரியம்மா? வேண்டாம்டா. டேய், நிறைய பேருக்கு மஞ்சள் குங்குமம் தர வேண்டி இருக்கு. பொட்டலம் கட்டத்துக்கு பேப்பர் பத்தாது. போயிட்டு பழைய பேப்பர் இருந்தா கட் பண்ணி எடுத்துட்டு வா போ. சரிங்க பெரியம்மா. இது வேஸ்ட் பேப்பராக்கா? குடு குடு. குடு. இந்தாங்க பெரியம்மா. பூவை எடுத்து இதுல வை. இந்தா. மா, ஆ, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. போலாம் போலாம், இரு வரேன். டேய் பிரபா. அக்கா, இந்தா பிரபா. என்னக்கா? இது நம்ம வீட்டு சுமங்கலி பூஜையில நமக்காக மந்திரம் சொல்லி யாகம் வளர்த்து அர்ச்சனை பண்ண மஞ்சள் குங்குமம் பாயுது. இதோட மகிமையை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதை எப்பவுமே நீங்க 2 பேரும் வெளியில கிளம்பும் போது நெத்தியில் எடுத்து வச்சுக்கோங்க. குடுமா. இந்தா கையல். செல்வி, செல்வி கண்ணு, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்மா. நான் போயிட்டு வரேன் மாயா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஐயோ, என் பொண்ணு செல்வியை பத்திரகாளி மாதிரி பார்த்துட்டு இருக்காளே. ஆவேசமா முறைக்கிறத பார்த்தா இன்னைக்கு செல்வி அவ கையால சாக போறா. சுமங்கலி பூஜையாடி பண்றீங்க? வீட்டுக்கு வா, நான் உனக்கு பூஜை பண்றேன்.